அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கைன்னா எப்படின்னா, எஜுகேஷன் எப்படி இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும், மேரிட்டல் லைஃபு, உங்களுடைய ஹிட்ஸு, குழந்தை, ப்ராப்பர்ட்டி, நோய், இதை பற்றிய விளக்கம் தான் சுருக்கமாக நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே நீங்கள் மிதுனம் அப்படின்னாலே புத பகவானுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் எப்போயுமே பிறந்தவங்க. நான் நிறைய வீடியோவுடைய நேரம் கறந்து உங்களுடைய பர்சனல் கேரக்டருக்குள்ளலாம் போகாமல் பாயிண்ட்டாக வர்றேன். புதன் அப்படின்னாலே இன்டெலிஜென்ட்டுன்னு அர்த்தம். ஸோ மெயினாக நமக்கு பிறப்பிலிருந்து பார்க்குற போது கல்வி, உங்களுடைய எஜுகேஷனே புதன் தான். அவரே உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக வர்றார். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ எஜுகேஷனில் நிறைய எஜுகேஷன் இருக்குது, அண்டர் எஜுகேஷன் இருக்குது, ஹையர் ஸ்டடி இருக்குது, ரிசர்ச் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் அண்டர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. பட் ஹையர் எஜுகேஷனில் ஒரு பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும். ஏன்னா உங்களுடைய 8ஆம் அதிபதியாக சனி இருக்கார், அவரே 9ஆம் அதிபதியாக இருக்கார். 8 அப்படின்னாலே யாருக்கெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களோ அதில் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ப்ராப்ளத்தை நீங்கள் மீட்டவுட் பண்ணணும்னா பெரும்பாலும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறது ரொம்ப நல்லது. ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதனால் அதுக்குள்ளே போகலை. வாழ்க்கையில் உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோருக்குமே வருமானங்கள் 2 விதத்தில் தான். ஒன்று, ஒரு வேலை பார்த்து நம்ம சம்பாதிக்கணும், அல்ல பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தோம். அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, வேலை வாய்ப்புகள் அப்படி பார்க்குற போது நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டு அல்லது ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன் பார்க்குற போது உங்களுக்கு இயற்கையிலேயே செவ்வாய் 6ஆம் அதிபதியாக வர்றார், குரு 10ஆம் அதிபதியாக வர்றார், அதே செவ்வாய் 11ஆம் அதிபதியாக வர்றார். ஆக லைஃப்பில் ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், சம்பாத்தியம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் செவ்வாய் இருந்தாலே பெரும்பாலும் நல்ல இன்னும் அரசாங்க கவர்மெண்ட், எந்த நாட்டு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அல்லது ரெஃப்யூட்டட் பேர் போனன்னு அர்த்தம். ஸோ இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு உண்டு. ஆக வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் எப்பயுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்க அல்லது வெளியேற்றப்பட்டீங்கன்னா கூட திரும்ப உங்களுக்கு எகைன் ட்ரை பண்ணிங்கன்னா உடனே வேலை கிடைச்சிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் அதிபதியாக சனி, 9ஆம் அதிபதியாகவும் சனி இருக்கிறதுனால அந்த வேலையில் நீங்கள் அடையக்கூடிய ஸ்ட்ரகிள் அதிகம். ஸோ நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், பிரச்சனை, போராட்டம், ஸ்ட்ரகிள் அதன் காரணமாக வேலை மாற்றம். 9 நாளே சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸு, சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் கண்ட்ரி, இப்படி ஏதாவது ஒரு மாற்றங்கள் வேலையில் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக வேலை இருந்தால் கூட வேலையில் நிறையா பிரச்சனைகளை நீங்கள் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்கள் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் 2 விதமான தொழில் தான். ஒன்று உற்பத்தி சார்ந்தது, இன்னொன்று சேல்ஸு சார்ந்தது. உற்பத்தி ப்ரொடக்ஷன் சைடு, இன்னொன்று சேல்ஸ் சைடு. உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் யார் அப்படின்னு பார்க்குற போது புத பகவான் தான். ஸோ அப்படி இருக்கும்போது மாஸ் ப்ரொடக்ஷன், யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க, பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறீங்க, பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கீங்களோ பரவாயில்ல. அது இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேல்ஸு சைடில் இருக்கீங்க அப்படின்னா 3ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு, அவருமே உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய கிரகம். ஆக யாரெல்லாம் சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ப்ராஃபிட்டை கண்டிப்பாக கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஆக பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய லாஸ் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் இன்னும் லாபம், இல்லைன்னா நஷ்டம். ஆனாலும் லைஃப்பில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் இது மாதிரி பிஸ்னஸோட நீங்கள் வேலையும் பார்த்துட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய லைஃப்பில் இருக்கும். நான் சொல்கிற பலன்கள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உங்களோட லைஃப்பை இந்த கிரகங்கள் உங்களை கொண்டு போய்கிட்டே தான் இருக்கும், நீங்கள் விரும்புகிறாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி. அடுத்தபடியாக உங்களுடைய மேரேஜ் லைஃப். ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 7ஆம் அதிபதியாக வர்றாரு, அவரே 10ஆம் அதிபதியாக இருக்கார். லக்னத்தில் புதன். அப்படி இருந்தாலும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த மேரேஜ் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் லைஃப்பில் உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா உங்களோட 5ஆம் அதிபதியாக சுக்கிரன்.
அதே சமயத்தில் 7ஆம் அதிபதி குரு இருந்தாலும் அவர் 10ஆம் அதிபதியாக இருக்காலும் மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதே தான் உங்களுக்கு பிஸ்னஸ்லையுமே இருக்கும். பிஸ்னஸில் நல்ல லாபம் வந்தால் கூட அதில் உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும், இன்னும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம். அதே தான் மேரிட்டல் லைஃப்பில். ஏன்னா குரு 10ஆம் அதிபதியாக இருக்கிறாரு. உங்களுடைய எப்பயுமே லைஃப்பில் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு எப்பயுமே குறையாது. உங்கள்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ இதெல்லாம் குறையறதில்ல. அதே மாதிரி தான் 10ஆம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் அன்சாட்டிஸ்ஃபைடு. எதில் அன்சாட்டிஸ்ஃபைடுனா பிஸ்னஸ்லேயும் சரி, மேரிட்டல் லைஃப்லேயும் சரி, போத் ஆர் சைடு. நான் சொல்கிறது ஆண் பெண் 2 பேருக்குமே பொருந்தும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் செப்பரேஷன் அல்லது டைவர்ஸு அல்லது பிரிஞ்சு ரீயூனியன் ஆகிறது அல்லது ஒன்றா இருந்தாலுமே மேரிட்டல் லைஃப்பில் ப்ராப்ளம். இது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இதுதான், லைஃப் பார்ட்னருக்கும் அதுதான் பொருந்தும். ஆக பெரிய லெவலில் ஹாப்பி மேரி லைஃப் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா உங்களுடைய 8ஆம் அதிபதியாக சனி இருக்கார். அப்படி இருந்தாலே கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், இது உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் பொருந்தும். அடுத்தபடியாக உங்களுடைய கிட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 5ஆம் அதிபதி, அவரே 12ஆம் அதிபதியாக இருக்கார். ஒரு பக்கம் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்னொரு பக்கம் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மனவேதனைகள், அவர்கள் திடீர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போடுறது, இப்படி இயற்கையாகவே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கனால உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவே லைஃப்பில் பெரும்பாலும் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் மெயினாக உங்களுடைய 10ஆம் அதிபதியாக குரு இருக்கார். நீங்கள் பிறந்த ஊரை விட்டு அடுத்த இடத்துக்கு போய் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதில் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் போய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். குறிப்பாக உங்களுடைய ஜாதக அமைப்பு, அதாவது மிதுன லக்னம் அல்லது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் அதிபதியாக புதன். லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கான மனநிலைகள். ஒன்று வீடையோ, காரையோ, வண்டி, வாகனங்களையும் அடிக்கடி மாற்ற வேண்டிய சூழ்நிலை, இது எல்லாமே இருந்துக்கிட்டே தான் மிதுன லக்னம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. எப்பயுமே உங்களுடைய 8ஆம் அதிபதியாக சனி இருக்கார். அவரே 9ஆம் அதிபதியாக சனி இருக்கார். இந்த 8 அப்படின்னாலே வாழ்க்கையில் வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், மேரேஜ் லைஃப்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை எப்பயுமே க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய 12ஆம் அதிபதியாக சுக்கிர பகவான் இருக்கார். வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்களுக்கு சேவிங்ஸுங்கிறது பெரிய லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படியே இருந்தாலும் ஏதாவது ஒரு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்கள் லைஃப்பில். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் அதிபதி. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவட்டாலும் செலவுகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 8ஆம் அதிபதியாக சனி இருக்கிறனால எப்பயுமே ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம். அது பிஸ்னஸாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று போக ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் மீட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. பட் எதுக்கும் கலங்கிறது இல்லை. இது மாதிரியான அமைப்பில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. இதை ஒட்டி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அமையும். இந்த கிரகத்தினுடைய கேபிட்டை விட்டு நீங்கள் யாருமே வெளியே போக முடியாது. அப்படி பார்க்குற போது உங்களுடைய கடன் அல்லது நோய் 6ஆம் அதிபதியாக இருக்கார். சனி 8ஆம் அதிபதியாக இருக்கார். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவட்டாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் கடனை அதிகப்படுத்தி வைக்கணும் லைஃப்பில். அப்படி இல்லை, கடன் குறையுது அப்படின்னாலே உங்களுக்கு நோயுடைய தன்மை அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஸோ யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் லோன் இருக்கோ பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய 8ஆம் அதிபதியாக சனி இருக்கார். சனின்னா அவருடைய குணாதிசயங்கள் உங்களுக்கு தெரியும். அவர் 8ன்னா ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம். அவருடைய இயற்கையான சுபாவங்களை அந்த கிரகங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆக நீங்கள் அதுக்கு போல ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதுலேயும் செவ்வாய் இருக்கார் உங்களுக்கு. அது 6ஆம் அதிபதியாக, நோய் ஸ்தானாதிபதி அவர் தான். அது 8ஆம் அதிபதி சனி, கிரானிக்கான டிசீஸ், நோய் வர்றதுக்கான வாய்ப்பு. அதுலேருந்து மீண்டு வருவதற்கு நீங்கள் நிறைய கடனை கிரியேட் பண்ணுங்கள், வட்டி கட்டுங்க, ஒரு கடனை அடைச்சோடனே இன்னொரு கடனை வாங்குங்க. இதுதான் இதிலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு. சரி, இதில் பிரச்சனையிலேருந்தெல்லாம் நம்ம வெளிவருவதற்கு என்ன வழிபாடு உங்களை பொறுத்த வரைக்கும்? மெயினாக உங்களை பொறுத்த வரைக்கும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு. உங்களுடைய குலதெய்வம் ஒன்றா இருக்கலாம், இஷ்ட தெய்வம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் இந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் மீண்டு வருவதற்கான தெய்வம் அப்படின்னா அது பெண் தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்தபடியாக நீங்கள் வழிபடக்கூடியவர் ஆஞ்சநேயர், பைரவர். இந்த 2 தெய்வ வழிபாடுமே உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பாங்க.
நன்றி, வணக்கம்.